வணக்கம் அன்பர்களே, அச்சு முஸ்லிம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை அலசி ஆராய்வதே அச்சும் அஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஏ சரவணகுமார் அவர்கள், IRS முன்னாள் இணை ஆணையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கேள்விகள் சார், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு இவர்கள் இருந்தக்கூடிய அந்த பகுதியில் நம்முடைய இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தது. கிட்டத்தட்ட 1000 கிலோ குண்டுகளை வீசி தகர்த்தது அந்த முகாம்களை. இதற்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் படையெடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் இருந்தாலும் கூட இந்த விமானப்படை தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா சிம்பிளாக வாருக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாருங்கிறது ஒரு ஃபுல்லி எஸ்கலேட்டட் கான்ஃப்ளிக்ட். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது எனிமியோட டெரிட்டரியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தாக்குறது, அதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அது ப்ரிசிஷன் பாம்பிங் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கார்பெட் பாம்பிங் ப்ரிசிஷன் பாம்பிங். இப்போ இந்தியா பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது ஒரு டிபேட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம், பாகிஸ்தான் ஒன்று சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கான்னா உலகம் முழுக்க இருக்குது. இப்போ அமெரிக்கா ஒசாமா பின் லேடனை பண்ண ஆப்ரேஷன் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். இஸ்ரேல் 1981 ஈராக்கில் ஒரு ஒசிராக்கன் சிட்டி, அதில் நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பு பண்ணுறாங்கன்னு ஒரு டவுட்டில் நியூக்ளியர் ரியாக்டரை காலி பண்ணாங்க. அதை மட்டும் காலி பண்ணாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, சுற்றி இருக்க மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, அந்த அந்த எனிமி டார்கெட்டை மட்டும் காலி பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இது பியூர்லி ஆர்மி ஓரியன்ட். இப்போ ஏன் இதில் நியூஸில் ஒரு இதாக வந்திருக்குன்னா, நம்ம ஒரு கிளைம் பண்ணுறோம், பாகிஸ்தான் இன்னொரு கிளைம் பண்ணுறாங்க. அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இதை டெவலப்மெண்ட் நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியாவில். இது சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் பேட்ரியாட்டிஸ் அதிகமாக இருக்க மாரியும், இதை அப்போஸ் பண்ணி பேசினாலே ஆன்டி இண்டியன் மாரியும் ஒரு போக்கு இருக்குது. ஸோ இந்த கொஷின் நானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆன்சர் பண்ணோம். ஓகே. ஸோ இது என்ன பார்க்குறோன்னா, பார்த்திங்கன்னா பாலக்கோட் அப்படிங்கிற இடத்துல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதாக போடுறாங்க. அவங்க பாகிஸ்தான் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, முசாபர்பாத் செக்டாரில் ஒரு சின்ன ஏர் ஸ்கிரிமசஸ் இருந்துச்சு, அதில் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் கால்டு ஸ்க்ராம்லிங் ஆஃப் ஜெட்ஸ்மாங்க. பண்ணிட்டோம். உடனே அவங்க திரும்பிட்டாங்க. போகும்போது பேலோட்ஸை பாலக்கோட்டில் ஆள் இடத்துல போட்டு போயிட்டாங்கன்றாங்க. இந்தியன் ஆர்மியோட கிளைம் ஒரு பாலக்கோட்டில் இந்த ஜெய்சி முகமதுடைய இந்த மசூத் அன்சர் அவருடைய பிரதர் ஒரு ட்ரைனிங் கேம்ப் வச்சுருக்காரு. அந்த ட்ரைனிங் கேம்பை தான் காலி பண்ணோம். 200-300 கேஷுவல்ட்டினோம். இதுக்கு முன்னாடி இந்தியா சொன்னது 2016 சொல்லியிருந்தோம். அதுலேயும் என்னென்னா, அதை ஆக்சுவலி டிஸ்பியூட் பண்ணாங்க பாகிஸ்தான். இது வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஒத்துக்கவே இல்லை. அவங்க அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் அட்லீஸ்ட் தே அக்செப்டட் ஏதோ ஒரு பார்டர்னு. இது அதில் 2016 அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் 2013 பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நியூஸில் போடல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2013 தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இது அப்ரூவல் கொடுக்குறோம் ஆர்மிக்கு, இதை பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் மெத்தடுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்கோம், நாங்கள் போடலன்னு சொன்னாங்க. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்போ வேணுமா அப்படின்னா, இதை நம்ம 2 விதமாக பார்க்கணும். சர்ஜிக்கல் வேணுமானா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு நல்ல மெத்தட் தான். ஏன்னா ஃபுல் எஸ்கலேட்டடாக வார் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட எனிமி டார்கெட் மட்டும் காலி பண்ணுற நல்ல விஷயம். ஆனால் அது எலெக்ஷன் பக்கத்தில் நடக்கும்போது தான் நிறைய ஐப்ரோஸ் ரைஸ் ஆகுது. சரியா? ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், 40 வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிற உணர்வு, உத்வேகம் இந்திய ராணுவத்துக்கு இருக்கும். இந்திய ராணுவத்தோட கேப்பபிலிட்டியில் நமக்கு எந்த சந்தேகம் எப்பயுமே கிடையாது. நம்ம பாகிஸ்தானை நம்ம ஒரு பெரிய ஒரு எதிரியாக நினைக்கவே தேவையில்லை. அவங்க நம்மளை எதிரியாக நினைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஆர்மி கேப்பபிலிட்டி ஆல்மோஸ்ட் லைக் US மாடலில். ஸோ இருந்தாலும் அவங்க அதை பண்ணியிருந்தால் உண்மையிலே ஒரு பாராட்டப்பட்ட விஷயம். அதுக்காக நம்ம உண்மையிலே ஆர்மியை பாராட்டுறோம். அந்த ஆர்மி கொடுக்குற பாராட்டை மத்திய ஆட்சி கொடுக்கணுமானா அது ஒரு அரசியல் கேள்வியாக மாறிடும். அதில் நான் உடன்படலை. ஒரு ஆர்மியோட ரியாக்ஷனை நான் பார்க்குறேன். நிச்சயமாக முஷாரஃப் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று பேசின பேச்சில் நம்ம ஒரு குண்டு போட்டால் இந்தியா கிட்டத்தட்ட 50 குண்டுகளை போடும், ஒருவேளை நம்ம இந்தியாவை தாக்கணும் அப்படின்னா 50 குண்டுகளை ஒரே நேரத்தில் போடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய முரண்பாடான கருத்துக்கள், முன்னாள் அதிபருடைய இந்த கருத்துக்கள் எப்படி உங்களுடைய கருத்துக்கள்? அதான் அவர் சொல்கிறது ஒரு 100% உண்மையான விஷயம் தான். இப்போ நியூக்ளியர் வார் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அமெரிக்காட்ட ஒரு 4000 அட்டாமிக் பாம்ஸ் இருக்குது, ரஷ்யாட்ட ஒரு 4000 பாம்ஸ் இருக்குது, அப்புறம் சைனாட்ட ஒரு 200 பாம்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் அன்அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸ். இந்தியாட்ட ஒரு 100 பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து டபுள் டிஜிட்டுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ நேச்சுரலி அவங்க ஒரு யூஸ் பண்ணும்போது இந்தியா 2 பாம் யூஸ் பண்ணுற வாய்ப்பு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகம் என்ன பார்க்கலன்னா, உலகம் ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட்டை பார்த்துருக்கு ஜப்பானில். ஆனால் உலகம் ஒரு நியூக்ளியர் வார் என்ன பார்க்கல. ஒரு நியூக்ளியர் வார் அதுவும் 2 நியூக்ளியர் வார் நடந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதுனால அனுமானிக்கவே முடியல. அப்படி ஒரு நடக்கக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிளாஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட அந்த ஒரு நாடு வந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவோ நூற்றாண்டுகள் கடந்தது. நாடு மீண்டு வந்துருச்சு, ஆனால் இன்னும் அங்கே புல் மீண்டு வரல. இதுதான். ஸோ இதில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும். இப்போ ஏன் வந்து இப்போ ட்ரம்ப் போய் அவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நார்த் கொரியன் பிரசிடெண்ட்டை, அவருடைய ஸ்டேச்சருக்கு. இருந்தாலும் ஏன் போகிறாங்கன்னா அந்த டீநியூக்ளியரைசேஷன் கான்செப்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிபேட்டான இஷ்யூ. டீநியூக்ளியரைசேஷன் ஃபுல்லாக பண்ணணுமா, இல்லை இப்போ அவங்க ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிஸ் மட்டும் வச்சுட்ருக்காங்க, NSG கண்ட்ரிஸ் மட்டும் வச்சுட்ருக்காங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டிஸ்கஷனுக்குரிய ஏரியா தான். முஷாரஃப் சொன்னது 100% சரி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு மிரட்டல் தோனியாக நம்ம இந்தியா எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். நம்முடைய ஆர்மியினுடைய கேப்பபிலிட்டி பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்க்ராம்லிங் ஆஃப் ஜெட்ஸ்னு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பொறுத்த மட்டும் எவ்வளோ ஸ்டெல்த்தியாக எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஆர்மியில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதர் கண்ட்ரி ரியாக்ஷன் டைம் ஒன்று இருக்குது. இப்போ பாகிஸ்தான்கிட்ட F-16 இருக்குது. நம்ம மிரேஜ் 2000 பண்ணாங்க அவங்க. F-16 பண்ணும்போது அதனுடைய அந்த ஸ்க்ராம்லிங் டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ஐ டவுட் பாகிஸ்தான் கிளைம் அவங்க 3 மினிட்ஸ் தான் ஸ்பேஸில் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்ளே போய் அவங்க 5 மினிட்ஸ் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கே ஸ்கையில் இருந்தது. அன்லஸ் அவங்க ரொம்ப அலர்ட்டாக இதாக இருந்த ஒளியை. இப்போ இதே அமெரிக்காவில் இருக்க F-22 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது 2 மினிட்ஸில் ரியாக்ட் பண்ணும். அவங்க ரெடியாக இல்லாட்ட கூட, லைக் ரெடினா அல்டிமேட்லி ரெடி அப்படின்னு சொல்கிற அந்த இக்னிஷன் பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் கூட. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்தியன் கேப்பபிலிட்டி வந்து அந்த 2 மினிட்ஸ் லெவலில் இருக்குது. பாகிஸ்தானோட கேப்பபிலிட்டி ஐ டவுட் அது 5 மினிட்ஸ் தான் இருக்கணும். பட் இருந்தாலும் அவங்க கிளைம் 3 மினிட்ஸ்ன்னு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா 21 மினிட்ஸ் உள்ளே போயிட்டு வந்திருக்கோன்றாங்க. இது ஃபஸ்ட்டு டைம். இவங்க பாலக்காட்டில் இப்போ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது. இவர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் லீடர் சொல்லியிருந்தார், ஓமர் அப்துல்லா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலக்காட் 2 இருக்குது. ஒரு பாலக்காட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது, ஒரு பாலக்காட் LOCக்குள்ளே இருக்குது. அந்த LOCயில் இருக்கிறத அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அங்கே கேம்ப் இப்போ நடக்காதுன்றார். அது ஏதோ கிளாஸ் ரூம் மாரி போடுவாங்க போல இருக்குது. அகாடமிக் செஷன் மாரி இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ க்ளோஸ் ஆகுது, சம்மர் கேம்ப் மாதிரி அங்கே எதுவுமே இல்லாத மாரி சொல்கிறாரு. இப்போ போய் பாம்பு போட்டிங்கன்னா அதில் ஒன்றும் ரியாக்டே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ எந்த பாலக்கோட் இவங்க மீன் பண்ணுறாங்க? அது உண்மையிலே இவங்க LOCயை கிராஸ் பண்ணி போனாங்களா, இல்லை LOCயை தாண்டி பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டாங்களா அப்படிங்கிறதான் தெரில. அந்த 21 மினிட்ஸுங்கிற நம்ம கிளைமும் அவங்க கிளைம் இருக்குது. ஸோ நம்ம கேப்பபிலிட்டியை பொறுத்தவரை நமக்கு இந்தியன் ஆர்மிக்கு எனக்கு தெரிஞ்சு அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்தியன் ஆர்மி இஸ் ஃபார் சுப்பீரியர் டு பாகிஸ்தான் ஆர்மி. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு கேஷுவாலிட்டி பண்ணணுமாங்கிறத தவிர பாகிஸ்தானை ஜெயிக்கிறது இந்தியா பெருசாக நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் எவ்வளவோ முறை பாகிஸ்தான் நிறைய மீறி செயல்பட்டிருக்கு. இப்போ கூட அத்துமீறல் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நியூஸில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது இந்தியா வந்து இறையாண்மையை மீறிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் இன்னும் கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது மனசுக்கு. நிச்சயமாக சார். அடுத்த செய்திக்கு நம்ம வருவோம். இன்றைக்கி தேசிய செய்தியை கடந்து தமிழக செய்தியை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளோடு வைத்திருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது தாய்கிட்ட வைத்து கொள்ளக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோக்கு கொச்சையாக பேசிட்டு, ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியில் வேறுபட்டாலும் கொள்கைகளில் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கொள்கையில் வேறு இருந்தாலும் கூட்டணியில் ஒன்றுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களை குழப்பக்கூடிய செயல்களா? கூடவே இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களும் கூட உடன்பிறப்புகளும் கூட பாமகனுடைய செயல்கள் பிடிக்கலன்னு சொல்லி கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அன்புமணி ராமதாஸ் வந்து போன தேர்தலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, தமிழகம் முழுக்க ஒரு மஞ்சள் கலரில் போஸ்டர் ஒட்டி மாற்றம் ஏமாற்றமா இல்லை மாற்றம் முன்னேற்றம் சார், நான் மாற்றம் ஏமாற்றம்னு நினச்சிக்கிட்டேன். அது நமக்கு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு நிறைய பண்ணாங்க. அப்போ என்ன கேம்பெயின் பண்ணாங்கன்னா, அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு ஒரு சிஎம் கேண்டிடேட் மாரி அவர் கொடுத்தாரு. அப்போ யாரை எடுத்து கொடுத்தாருன்னா அம்மாவை எடுத்து கொடுத்தாரு. புரட்சித்தலைவர் அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். அவங்க இருக்கும்போதே நான் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற தைரியம் இருந்த அன்புமணிக்கு
தனியாக ஒரு அரசியலை ஜெயிக்க முடியும்னு நினச்ச அன்புமணிக்கு அம்மா இல்லை, கலைஞர் இல்லை. அம்மா இல்லாத இடத்த மக்கள் செல்வர் நிரப்பிட்டாலும் கூட இன்னொரு வெற்றிடம் காலி இருக்குது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறாங்கன்னு அன்னைக்கு கூட நான் ஜெயா டிவி டிபேட்டில் சொன்னேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எடப்பாடி தலைமையை இருக்க வேண்டிய நிர்பந்தம் இதனால் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மீம்ஸ்லாம் வர்ற மாரி மனத்தை விட பணம் ஒரு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது. மனம்ங்கிறது கொள்கை சார்ந்தது, பணம்ங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்தது. ஸோ மனத்தை விட பணம் ஒரு காரணமாக இருக்குமாங்கிறதா நான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு சார். பொதுவாகவே எல்லாருடைய கருத்துக்களும் அதுவாகத்தான் இருக்குது. ஒருவேளை விஷ்ணு பிரசாத் அவர்களுடைய இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கூற்று கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு கூட விஷ்ணு பிரசாத் அவர்கள் சொல்லியிருந்தார். சொந்த மைத்துனர் தான், கிட்டத்தட்ட கல்லூரி நண்பரும் கூட, கல்லூரி தோழரும் கூட. 30 ஆண்டு கால உறவுகள், பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தினால. நீங்கள் தூத்துக்குடி ஏரியாவில் போனீங்கன்னா முத்து குளிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் இந்த பிரதரில் அதான் மச்சான் அவங்க ஒருத்தங்க கடலில் குதிப்பாங்க கயிறை கட்டிக்கிட்டு. அந்த கயிறை யார் பிடிப்பானா பங்காளிகிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா விட்டுருவார். பங்காளி சண்டை பெரிய சண்டை தானே பாண்டவர் காலத்துலேருந்து. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மச்சான் தான் பிடிச்சிட்டு இருப்பாப்புல. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய உறவு மச்சான்ங்கிற உறவு. இப்போ அந்தமாரி உறவு இருக்கிற விஷ்ணு பிரசாத் அன்புமணி ராமதாஸை பார்த்து நீங்கள் பணத்துக்காக விலை போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பொய்ன்னு மறுக்க முடியாது. இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சீட்டுக்காக பேசுகிறீங்கன்றாரு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இதில் யார் முத்து குளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரில. அது இந்த அரசியல் கூட்டணி அரசியலுடைய இது வந்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும் யார் முத்து குளிச்சிருக்கா, முத்து எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும். ஆக மொத்தம் ஒரு சில திரைப்படங்கள் வரக்கூடிய வசனம் மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் மக்களை ஒரு குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அரசியல்வாதியினுடைய உள்நோக்கமாக கூட இருக்கலாமோ. சரி, தெளிவு பிறக்கட்டும் சார். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தேமுதிகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா கூட்டணி அமைக்கப்படும் திரு கமல்ஹாசன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். தேமுக திக அவர்களும் கிட்டத்தட்ட அதிமுக ஒரு பக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைச்சு நாங்கள் வருவோம், திமுக பக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் கிடைச்சா நாங்கள் வருவோம்னு சொல்லி 2 வேறு நிலைப்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் மூன்றாவதாக நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தமிழக சூழ்நிலையில் நான் இது ரொம்ப நாளில் நான் அந்த அரசியலை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர ஒரு ஆர்வமுள்ள ஆள். ஏன்னா என்னோடய குடும்பம் அரசியலில் சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால நான் பார்த்ததுனால இந்த கூட்டணி அரசியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா எல்லா கட்சியும் நிறைய கட்சிகள், அதாவது குறிப்பாக சொன்னால் சின்ன கட்சிகள் ஆல்மோஸ்ட் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்த மாடு பிடிக்கிற சந்தையில் போய் இந்த துண்டை போட்டு எப்படி கையை பிடிச்சிட்டு 2 ரூபாயா 3 ரூபாயான்னு பேசுகிற மாரி இது ஒரு புதிய அம்மா இருந்த காலத்தில் இப்படி இல்லை, கலைஞர் இருந்த காலத்தில் இல்லை. இது ஒரு இது நாட்டுக்கு நல்லதா இல்லையாங்கிறத மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. இப்போ நடிகர் கமலஹாசன் சொன்னதுக்கு நம்ம பேசும்போது நான் ரொம்ப நாளாக இருக்க ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லிடுறேன், இந்த நிகழ்ச்சி சார்பாக சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க போர்டில், யூபிஎஸ்சி போர்டில், ஐஏஎஸ் போர்டில். ஏங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சினிமாக்காரங்களே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சரே கிடையாது. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் பீகார் மாரி ஒரிசா மாரி ரொம்ப பின்தங்கிய படிப்பறிவு இல்லாத அந்த ஸ்டேட்டில் கூட சினிமாவிலேருந்து ஒருத்தர் சிஎம் வரவே முடியறதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் இருக்காங்க, புரட்சித் தலைவர் இருக்கார், அம்மா இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் அது தப்புன்னு சொன்னால் புரட்சித் தலைவர் தப்புன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும், ரைட்டுன்னு சொன்னால் எல்லாரும் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வித்தியாசம் இல்லை. நான் அதை தெளிவாக இதை நான் யோசிச்சுட்டு இந்த கொஷினை நான் ஐஏஎஸ்ல ஆன்சர் பண்ணேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர்களில் ஒருவர். நான் அவரை பார்த்ததில்லை. என்ன அவர் பார்த்தீங்கன்னா 1952-53 ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாகும் போதே அரசியலுக்குள்ள வந்துடுறாரு. எந்த ஒரு நடிகரும் பண்ண மாட்டாங்க. அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு காங்கிரஸ் மாரி ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்த காலத்தில் 45-50% ஓட் பேங்க் இருக்கிற ஆளுங்கட்சியை போய் இவர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா 50% மக்கள் தேட்டருக்கு வரமாட்டான் படம் பார்க்க. அது இன்றைக்கி இருக்கிற ரஜினிகாந்தோ கமல்ஹாசனை செஞ்சுருவாங்களா? பயப்படுவாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படாமல், நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன், அண்ணா இசம்னு ஒரு கொள்கை, அந்த கொள்கைக்காக நான் போகிறேன்னு போகிறாரு. அந்த ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு, அதில் வளர்றாரு. இவரும் சூப்பர் ஸ்டார் ஆகுது, திராவிட கழகங்களும் ஆட்சியை பிடிக்குது. அப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அதில் வந்தாரு, மக்களுக்கு செய்கிறாரு. அந்த பணியை அம்மா தொடர்ந்தாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக ஒரு டாப் ரேட்டிங்கில் இருக்கும்போது அரசியலுக்குள்ள வரல. 72 அவங்க ஹீரோயின் ரோலாம் முடிச்சிடுறாங்க.
அப்புறம் முக்கியமான ரோல் அவங்களுக்கு பிடிச்ச ரோல் தான் பண்ணுறாங்க. 80ல் தான் கொள்கை பரப்பு செயலராக வர்றாங்க. 91ல் தான் 89லாம் தனி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் 9 வருஷம் கேப் வந்துடுது. ஸோ என்னையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இருக்க நடிகர்களையும் புரட்சித் தலைவரையோ அம்மாவையோ கம்பேர் பண்ணவே முடியாது. இவங்க சூப்பர் ஸ்டார் ஆகி எல்லாம் ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நான் பண்ண போகிறேன்னு வர்றது வந்து அதுக்கு ஈக்குவல் கிடையாது. பட் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரலாம். அதில் ஒன்றும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. நிறைய பேர் நிறைய லேர்ன்டு பீப்புளுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் ஒன்றும் கிடையாது. கதாநாயகன் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணுறான். அந்த பிம்பம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு யாருக்கும் கிடையாது. நிச்சயமாக வில்லனுக்கு கிடையாது. வில்லனுக்கு இன்ஃபேக்ட் நெகட்டிவ் பிம்பம் இருக்குது. காமெடியனுக்கு கிடையாது. ஆக்ட்ரஸஸ் கிடையாது. மியூசிக் டைரக்டர் கிடையாது. இளையராஜா சார் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சார் கிடையாது. அந்த பிம்பம் கிடையாது. புகழ் இருக்கும். புகழ் வேற, பிம்பம் வேற. இந்த பிம்பத்துக்கு கூட்டம் வரும். அவர் நல்லவர் வல்லவரும்பாங்க. ஆனால் அந்த பிம்பம்மா உண்மையா, அரசியல் உண்மையா, அரசியல் ஆளுமை உண்மையாங்கிறத ஒரு 5 வருஷமாக வெயிட் பண்ணி தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும். நான் எங்கள் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைகள் பிம்பத்தையும் அரசியல் ஆளுமையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த உண்மையை நிலவரம் தெரியும். கமலஹாசன் வெறும் பிம்பமா, உண்மையான அரசியல் ஆளுமையா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கமலஹாசனுக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டே போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வந்தாலும் வந்துடலாம், நமக்கு தெரியாது, நமக்கு சிக்கவும். இருந்தாலும் ஒரு திரையுலக பிம்பத்துக்கு 5 ஆண்டுகள் டைம் கொடுங்க. 30 வருஷம் உங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க 5 வருஷம் கஷ்டப்பட மாட்டாங்களா? பண்ணட்டும். அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணட்டும். எல்லா இடங்களையுமே சண்டை போடட்டும். தூத்துக்குடியில் சண்டை போட்டோம், ஸ்டெர்லைட்டில். அவங்களுடைய கொள்கையை தெளிவாக சொல்லட்டும். அதை மக்கள் ஒத்துக்கிட்டால் அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். பிம்பத்தால் ஓட்டு போட்டு அவசரப்பட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் தேமுதிகவை பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்தபோது 10% ஓட்டு இருந்தது. இன்றைக்கி 3% ஓட்டு இருக்குது. 7% என்னாச்சு? அவர் ஆட்சிக்கே வரல, அவர் கரப்ட் பண்ணலை, ஆட்சிக்கு வரலையே. 7% எங்கே போச்சு? ஏன்னா அந்த பிம்பம் உடையுது. 10%ங்கிறது சினிமாவில் கிரியேட் பண்ண பிம்பம், 3%ங்கிறது அவருக்குரிய ஆளுமை. இதுதான் என்னோட புரிதல். இதில் தேமுதிககாரங்களுக்கு ஆட்சேபனை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, உங்களோட புரிதல். ஸோ கமலஹாசன் வந்து தேமுதிக கூப்பிடுறது எல்லாமே அவர் இன்னொரு பிம்பத்தில் சார்ந்து நான் பார்க்கும்போது ஒரு நடிகராக தான் எனக்கு தெரிறாரு. ஒரு அரசியல் ஆளுமே என்ன நான் பார்க்க ஆரம்பிக்கல. கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் அணி உருவாக வாய்ப்புகள் குறைவுதான் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது, தேமுதிக மக்கள் நீதி மையம் இதனுடைய வளர்ச்சி அல்லது அடுத்து இணையக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய இந்த வரிசை இன்னொரு அணி உருவாக்க வாய்ப்புகள் இருக்குமா? இன்னொரு அணின்னு ஒன்று உருவானா அது அமமுக தலைமையில் உருவாகும். நான் 3ஆவது அணின்னு நான் சொல்ல வரல, 3ஆவது கட்சியாகவே இப்போதைக்கு இருக்கோம். நாங்கள் 1, 2 திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணி நான் அன்றைக்கே சொன்னேன், 4+4 0ன்னு சொன்னேன். 4+4 8 கிடையாது, 4+4 0. ஸோ முதல் கட்சியாக அமமுக இருக்கும். அதோட இணக்கமான கட்சிகள் இணையும் போது ஒரு இந்த தேர்தல் காலத்தில் ஒரு பலமான அணியாக அது அமையும். கமலஹாசனோ மற்றவர்களோ ஒரு அணியை உருவாக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். அடுத்து இந்த பிரச்சனைகள் போகவே அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி பிரச்சனை. ராமர் கோவில் கட்டுவதற்கு ஒரு பக்கம் சம்மதம் இருந்தாலும் சில பக்கம் எதிர்ப்புகள் இருக்குது. மொத்தமாகவே இந்த 3 அமைப்புகள் மட்டும்தான், இந்த 3 பேருமே அந்த 2.77 ஏக்கர் நிலத்தை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லியாச்சு. இருந்தபோதும் இந்த 3 அமைப்புகளும் சேர்த்து கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் உரித்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மார்ச் 5க்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலான்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு தனி குழு அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நடுநிலை குழு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. சுப்ரீம் கோர்ட், ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஃபீல் பண்ணும்போது நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நடுநிலைங்கிறது என்னங்க? நடுநிலை, இந்த ஹானஸ்டி, விர்ஜினிட்டி இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். நடுநிலைன்னு ஒருத்தர் சொன்னால் 2 சைடு சொன்னால் தான் நடுநிலை. யாராவது ஒரு சைடு நீங்கள் நடுநிலைன்னு சொல்லிட்டா இல்லை, அப்புறம் ஒரு சைடு போயிடுறாருல. ஹானஸ்டி விர்ஜினிட்டி அது மாதிரி தான். ஹானஸ்டிங்கிறது அவரே சொல்லிட்டு இருக்க வரைக்கும் தான். யாரோ ஒருத்தர் இல்லைங்க ஹானஸ்ட் இல்லைங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒருத்தர் கேள்வி எழுப்பினாலும் போகும்ல. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ பெரிய சுப்ரீம் கோர்ட் பாடி சொல்லியும் கேட்காதவங்க ஒரு 3 நடுநிலை சொன்னால் கேட்டுற போகிறாங்களா? சார், சில விஷயங்கள் வந்து நம்ம கடவுள் சார்ந்து பார்க்கணும், மதம் சார்ந்து பார்க்கணும். நான் ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர், முருக பக்தன், கிருஷ்ண பக்தன். எனக்கு திராவிட கொள்கையில் நம்பிக்கை, சுயமரியாதை மட்டும் உண்டு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது பெத்லஹேம் இயேசு பிறந்த இடம், இன்றைக்கி அந்த டவுனில் இருக்கிறது முஸ்லீம்ஸ் மட்டும்தான். அதுலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் ஜெருசலம் இருக்குது.
அதில் 3 மதங்கள் சங்கமிக்குது. இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி இருக்குது, ஜூயிசம் இருக்குது. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அதை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வார் பண்ணி 67 எடுத்தாங்க. எடுக்கும்போது அங்கேருந்து 9 கிலோமீட்டருக்கு பெத்லகேம் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? அவங்களுக்கு அந்த மதம் அந்த இடம் முக்கியமான இடம் கிடையாது. ஜெருசலம் தான் முக்கியமான இடம். அமெரிக்கா நினச்சிருந்தா பெத்லகேம் 5 நிமிஷத்தில் எடுத்துருக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் அமெரிக்காவுக்கு? 5 நிமிஷம் போதும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சில விஷயங்களில் கடவுள் ராமர் பிறந்தார் அப்படிங்கிறத விட ராமர் பிறந்தனால இத்தனை பேர் இறக்குறாங்களா அப்படின்னு யோசித்தோம்னா மதமா மானிடமாங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வந்துடும். ஸோ ராமர் பிறந்தனால, இயேசு பிறந்தனால இத்தனை பேர் இறக்குறாங்க அந்த இடத்துக்கு சண்டை போட்டுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் பெரிய நீண்ட கதை இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மீடியாலாம் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், 1717 ஜெய்சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்துக்களுடைய புனித பூமிகள் எல்லாத்தையும் தன்னோட பேரில் விலைக்கு வாங்குறார். அவர் அவுரங்கசீபோடைய சபையில் இருந்தவர். தன்னோட பணத்தெல்லாம் போட்டு துவாரகா, மதுரா எல்லாம் வாங்குறாரு. அதில் இந்த இடத்தையும் வாங்குறாரு. இந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் போகிறாரு. அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து இப்போ மாஸ்க் இருக்குது, டெம்பிள் இருக்குது, எக்ஸகவேஷனில் டெம்பிள் இருந்ததா ஒரு இது இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. அதுதான் ஹைகோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி டெம்பிள் இருந்துச்சு, அதனால தான் வந்து நாங்கள் இப்போ 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோன்ட்டு. அதில் ராம் லலா அப்படிங்கிற ஒரு குரூப்பு, ஹிந்து மகாசபா ஒரு குரூப்பு, சன்னி வக்ஃப் போர்டு ஒரு குரூப், இந்த 3 பேரும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒப்பீனியன் சஜஷன் கொடுத்தாங்க. அது நல்ல சஜஷன். அது நான் டீட்டெயிலாக படிக்கலை, பட் நான் படித்த வரைக்கும் என்ன புரிஞ்சதுன்னா 2.77 ஏக்கர்ஸில் 13 சென்ட் மட்டும்தான் டிஸ்பியூட்டட். ஸோ 13 சென்ட்டை நீங்கள் ஒரு காம்பவுண்ட் போட்டு மூடிட்டு 2 மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்துடலாமே. அவங்க டெம்பிள் கட்டுறாங்க, மாஸ்க் கட்டிட்டு போகிறாங்க. இந்த 13 சென்ட்டை ராமரும் இவங்களும் முடிவு பண்ண போகிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாகிரஃபி மேப் பார்த்தீங்கன்னா ஜெருசலத்துக்கு மேலே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ரமலான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ரமலாவை பிரித்து பார்த்தீங்கன்னா ராம் அல்லான்னு வரும். ஸோ சில விஷயங்கள் கடவுள் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு ரத்த கலரி வேணாம். இந்த விஷயத்தை இது வரைக்கும் நிறைய சில தலைவர்கள் தப்பாக அணுகிட்டாங்க. அதை இனிமையாக சரிப்படுத்தணும். இன்னொரு விஷயம், டெம்பிள்னு ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்க, சவுத் இண்டியன் டெம்பிள்னு நினச்சிக்கிறாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர் இந்தியாவுக்கு 11ஆம் நூற்றாண்டுலாம் வருது. ராஜராஜ சோழன் தான் அதில் முன்னோடி. உலகத்தில் வேறு எங்கேயும் அந்த டெம்பிள் கான்செப்ட் கிடையாது. அவர் தான் அந்த டெம்பிளை கொண்டு வர்றார். இந்த கோபுரங்கள், கோபுர பணிகள், அதனால தஞ்சாவூர் கோபுரம் தனியாக இருக்கும். இந்த டெம்பிள்ஸ் நார்த் இந்தியாவில் கிடையாது எங்கேயுமே. ஏன் கிடையாதுன்னா சிம்பிளான காரணம் தான். இந்த ஆர்கிடெக்சர் வந்த காலத்தில் அங்கே முஸ்லீம் இன்வேஷன் வந்துருச்சு. ஸோ முஸ்லீம் இன்வேஷன் வந்து முஸ்லீம் ஆட்சிகள் வந்துட்டு டெல்லி சுல்தானேட்லாம் வந்ததுனால முகலாய ஆட்சிகள் வந்துருச்சு. அங்கே டெல்லி சுல்தான் 1500 முகலாயர் வர்றாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து ராமருடைய பிறந்த இடமா இருக்கலாம், அவர் அங்கே ஒரு சின்ன டெம்பிள் இருந்திருக்கலாம், பெரிய டெம்பிள் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல இருந்திருக்கலாம் டெம்பிள். ஏன்னா 11th செஞ்சுரிக்கு அப்புறம் டெம்பிள் கட்டுறதுக்கான வாய்ப்பு அங்கே யாருக்குமே கிடையாது. திருப்பி அந்த டெம்பிள் கட்டுற வாய்ப்பு வந்து 1947 மேலே தான் வருது அவங்களுக்கேவும். சவுத் இந்தியா அப்படி இல்லை. 1500 1600 வருஷம் ஏடி வரைக்கும் இருக்குது. ஏன்னா நாயக்கர் கால மன்னர்களும் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்துருக்காங்க தொடர்ந்து. அதனால் பெரிய பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இந்த கோயில்கள்லாம் வந்து எல்லா மன்னர்களும் சேர்ந்து கட்டப்பட்ட கோயில்கள். இந்த வாய்ப்பு நார்த் இந்தியா இல்லாதனால அங்கே பெரிய டெம்பிள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அயோத்தியாலையும் மக்கள் மனசில், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தார் ஒரு பெரிய டெம்பிள் அப்படின்னு. பெரிய டெம்பிள் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு சின்ன டெம்பிள் இருந்திருக்கணும். அது 13 சென்ட்டுக்குள்ளே இருந்தால் கூட அதை விட்டுட்டு ஒரு கோயில் கட்டிடலாம். இருந்தாலும் எல்லா மத உணர்வுகளையும் புண்படுத்தாமல் ஒரு சொல்யூஷனை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங் அரைவ் பண்ணுங்கிறது தான் என்னோட ஃபீல். நிச்சயமாக சார். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை. நிலையத்திற்கு வந்தவங்க மிக நன்றி. நன்றி சார். அன்பர்களே, மீண்டும் இணைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.